வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் நல்லா தொட்டுக்கிற மாதிரி ஒரு பாலக்கீரையில தொக்கு தான் நம்ம பண்ண போறோம். நான் வந்து ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சாச்சு. ஸோ பாலக்கீரை கட் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ என்ன வறுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு. இதை வந்து ட்ரை வால்நீல வறுத்து எடுத்துக்கலாம். நாம 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு. வெந்தயம் கடுகு வந்து வறுபட்டுருது. ஆஃப் பண்ணிடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். காரத்துக்கு வரமிளகா நான் ஒரு 7-8 வரமிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி, அதையும் பிச்சு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து பூண்டு ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் நல்ல ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு, வெங்காயம், வரமிளகாலாம் வதங்கிடுது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுது. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வதக்கினதை அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருது. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். அரைச்ச விழுது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுது. கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பை இப்பே போட்டுடலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துருவோம். பாலக்கீரை அதையும் சேர்த்துடலாம். வதங்க அப்படியே குறைஞ்சிரும். நம்மளுடைய பாலக்கீரை தொக்கு வந்து நல்லா வதங்கி பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா, கடுகு, வெந்தயம், அந்த பொடியை சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பாலக்கீரை தொக்கு ரெடி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்பளம் படாமல் தொட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ப்ரெட்டில் கூட நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாலக்கீரையில் வந்து நீங்கள் தொக்கு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.